ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. ஆதி வந்து மறுபடியும் காதில் வந்து சொல்லிட்டாங்க. பாரதி வந்து ஒன்றும் சொல்ல முடியாமல் சம்மதங்கிற மாதிரி ட்ராக் கொண்டு போயிட்டுருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. பாரதி வந்து எல்லா ப்ரோக்ராம் எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. ஆதி வந்து வராங்க. வந்தோடனே ரொம்ப தேங்க்ஸ் பாரதி, எனக்காக இவ்வளவும் செஞ்சதுக்கு. நான் எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இவ்வளோ செஞ்சது எனக்கு மறக்கவே மாட்டேன் லைஃப்பில் அப்படின்னு சொன்னோன்னே, சார் லதா வந்துடுறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்களே மறந்தாலும் கரெக்டாக வந்து பாரதி வந்து நேற்று ராத்திரியே ஃபோன் பண்ணி இது எல்லாமே ரெடி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாரதி இவ்வளவு என் மேலே பாசமாக இருந்து எனக்காக இவ்வளவும் செய்கிறீங்க, என்னை ஏன் வந்து நீங்கள் வந்து மறுபடியும் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறீங்க, எனக்கு ஒரு கரெக்டான ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, சார் இன்றைக்கி வந்து உங்கள் அம்மாக்கான பிறந்த நாள், அதனால் இதை பற்றி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து இப்போ பேச வேணாம், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே, நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க பாரதி, நான் ஏன் உங்களை வந்து ரொம்ப விரும்புகிறேன்னு தெரியுமா? அது உங்களுக்கு கரெக்டாக காரணம் தெரியாதுல்ல. நீங்கள் அடுத்தவங்களுக்காக வந்து மெனக்கட்டு செய்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த நல்ல மனசுக்காக தான் நான் உங்களை வந்து விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ஒன்றும் பேச முடியாமல் தவிக்கிறாங்க. அந்த சமயத்தில் பாரதிக்கு வந்து ஆதி வந்து கரெக்டாக கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு சின்ன மோதிரம் மாதிரி இருக்கா என்னன்னு தெரில, கையில் ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. பாரதி அதை பார்த்தோன்னா வந்து ஐ டு ஐ கான்டாக்டில் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை வேண்டாம் ஆதி அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், என் அம்மாவோட பிறந்த நாளைக்கே நான் என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட்டை கொடுத்த மாதிரி இருக்கட்டும், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னோன்னே சரின்ட்டு வாங்கிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து எனக்கு ஒரு ஹாஃப் டே பர்மிஷன் மட்டும் வேணும் சார் அப்படின்னோடனே, சரி தாராளமாக எடுத்துக்கோங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அடுத்த நாள் வந்து காலையில் வந்து ஸ்கூலுக்கு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கப்போ ஃபோனில் கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து பாரதி அங்கேருந்து வந்து, ஸ்கூலுக்கு நேரமாச்சு இன்னும் நீ கேம் விளாண்டுட்டு இருக்கேன், இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குன்னு ஃபோனை வச்சுட்டு சாப்பாடு ஊட்டி விடலான்ட்டு எடுத்துகிட்டு வராங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து துரை வந்து 2 பேரும் வந்துடுறாங்க. அந்த சமயத்தில் வந்து பாரதி வந்து வா தமிழ் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு எதுக்கு நீ மட்டும் போகிறன்னா, ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சுன்னா கிளம்பு பாரதி, கூட வந்து சப்போஸ் உனக்கு லேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா இவனையும் அழைச்சிட்டு போ துரையும் அப்படின்னு சொன்னோன்னே, துரை எதுக்கு வரணும்னு தமிழ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் தமிழ் சிரிக்கிற அப்படின்னு மணி கேட்டோன்னே, அப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அம்மா அப்பா தான் வருவாங்க, இவரெல்லாம் எதுக்கு அங்கே வராரு சம்மந்தம் இல்லாத ஆள் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நீ இப்போ பெரிய மனுஷி தனமாக பேசுகிற, இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு மணி கண்டிக்கிறாப்புல. கண்டிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு தமிழ் அதிரடியாக பேசுகிறாங்க. இவர் என் அப்பா கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, முதல்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னோடனே மரகதம் வந்து நிப்பாட்டுறாங்க. சின்ன குழந்தைகிட்ட இப்படி தான் பேசுவியா அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை, ஆரம்பத்திலே வந்து புரிஞ்சுக்கணும், இனிமேல் வந்து துரை தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொன்னோம், உனக்கு எல்லாமே செய்ய போகிறது அவன் தான் அப்படின்னோடனே பாரதி செம கோபத்தில் வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தமிழ் வந்து சாப்பாடு தட்டை பட்டாருன்னு கீழே போட்டுட்டு, இந்த பாரு அவ்வளோதான் சொல்லிட்டேன், இவனெல்லாம் என்னால் அப்பாவை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போயிட்டு வாசு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து, இவர் தான் என் அப்பா, கண்டவங்களெல்லாம் நான் வந்து அப்பாவெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போன்னு பார்த்து பாரதி தான் சாக்குன்னு வெளுத்து வாங்குறாங்க. இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை உங்கள் 2 பேருக்கும், நானும் பேசக்கூடாதுன்னு சொந்தக்காரங்கன்னு பார்த்தா, ஆனால் ஒரு லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்கீங்க, எது யார் எப்போ பேசணும்னு குழந்தை முன்னாடி பேசணுங்கிறது கூட தெரியலையா, புரிஞ்சு நடந்துக்கங்க, நானும் வாசுலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட பேசவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. போனோன்னே லதா ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னொன்னே வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே, சரி நீ கவலைப்படாத, ஆதி வந்து ஃபைல் ஒரு முக்கியமான ஃபைல் கேட்டிருந்தாரில்ல, அதை ரெடி பண்ணிட்டே அப்படின்னு, ரெடி பண்ணிட்டேன்ட்டு போய் வந்து ஆதிக்கிட்ட வந்து கரெக்டாக ஃபைலை எடுத்துகிட்டு போய் வந்து கொடுக்குறாங்க. சொன்னோன்னா உட்காருங்க பாரதி அப்படின்னு சொன்னோன்னே, பாரதியோட ஃபேஸில் டென்ஷனை பார்த்தோன்னே, என்னாச்சு ஏன் இவ்வளோ பரபரப்பாக டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆதி ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். சும்மா சொல்லாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு, உங்கள் ஃபேஸ் பார்த்தாலே தான் தெரியுது, என்ன இவ்வளோ பாரதி இவ்வளோ மிஸ்டேக் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே, ஃபஸ்ட் டைம் உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கில் இவ்வளோ மிஸ்டேக் நான் பார்க்குறேன் அப்படின்னோடனே, ஏதாவது டிஸ்டர்பன்ஸில் இருக்கீங்களான்னு கேட்டோன்னே, பாரதி வந்து என்ன சார் நான் உங்களை நினச்சி டிஸ்டர்பன்ஸில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே, நான் ஜஸ்ட் லைக் தட் சாதாரணமாக தானே கேட்டேன் அப்படின்னோடனே, சாரி சார் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் வந்து என் மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் எதுக்கு சார் உங்களுக்கு, நீங்கள் விடுங்க அப்படின்னு, நான் இனிமேல் மிஸ்டேக் வர லெவலுக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, பாரதி நான் ஒன்று கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னை எதுக்காக நீங்கள் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு துரையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சிருக்கீங்க, எனக்கு அதுக்கு உண்டான காரணம் மட்டும் சொல்லுங்களேன், நான் துரையோட கேவலமாக தகுதி இல்லாதவனா போயிட்டேன்னா அப்படின்னோடனே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னோடனே, உங்கள் பொண்ணுக்கு வந்து நீங்கள் வந்து அப்பாவை தான் இருக்கிறதுக்கு தகுதியான ஆள் நான் இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்போ துரை வந்து தகுதியான ஆள் அப்படி தானே நீங்கள் சொல்ல வர்றது அப்படின்னோடனே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் தேவையில்லாத
விஷயத்தெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு கரெக்டான பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம், அவள் யாரையும் அப்பாவாக ஏற்றுக்க மாட்டா அப்படின்னோன்னே, அப்போ உங்களுக்கு என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல காதலை ஏற்றுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழ் வந்து அப்பாவாக ஏற்றுக்க மாட்டா, அதுதான் பிரச்சனை. நீங்கள் கவலையே படாதீங்க, தமிழ் வந்து என்னை நிச்சயமாக அப்பாவாக ஏற்றுப்பா. அப்படி அப்பாவை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீங்கள் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்ம 2 பேர் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதுல உங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. எனக்கு இந்த ஒரு பதில் போதும் அப்படின்னு